ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 8. வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Harden not your hearts as in the provocation in the day of temptation in the wilderness. Hebrews chapter 3 verse 8. என கண்மானவர்களே, இந்த இடத்துல நிருபத்தினுடைய ஆசிரியர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது பல வருஷங்களுக்கு முன்பதாக எது நடந்ததோ அதை போல, வனாந்திரத்தில் நடந்ததை போல, சோதனை நாளில் செய்ததை போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இங்கே எழுதியுள்ளார். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களோட தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பாதையில ஒருத்தர் நமக்கு முன்பதாக நடக்கிறாங்க அப்படின்னா அந்த வழி எப்படி இருக்குன்னு அவங்க மூலமா நம்ம கத்துக்கணும். எந்த இடத்துல மேடு இருக்கிறது, எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இன்னும் எந்த இடத்துல அவங்க நடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க, என்ன தடைகள்லாம் இருக்குன்னு அவங்கள பார்த்து நம்ம அதுக்கு பின்னாடி போறவங்க கேர்ஃபுல்லா போகணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு முன்பதாக எத்தனை பேர் நடந்திருந்தாலும் சரி, நான் கண்ணை மூடிட்டு தான் போவேன், குழியில விழுந்துதான் எந்திரிப்பேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியுமா? அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான பீப்புளை பார்த்துதான் இங்க இந்த காரியம் எழுதப்பட்டுள்ளது. அதாவது வனாந்திரத்தில் நடந்ததை போல, சோதனை நாளில் நம்ம செய்ததை போல இருதயத்தை கடினப்படுத்த கூடாது அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாய் தேவன் அற்புத விதமாய் நடத்தி சென்றார். ஆனா அங்க என்ன நடந்தது? இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த மாதிரியே இருந்தாங்க. எப்பெல்லாம் ப்ராப்ளம் வந்ததோ, அதாவது அவங்க போகிற பாதையில ஏதாவது ஒரு குறை வரும்போது, ஏதாவது ஒரு தடை வரும்போது, அவங்க செஞ்ச காரியம் இம்மீடியட்டா, ஐயோ நாங்க எகிப்துல இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்போம், எங்களை இந்த இடத்துல கொன்று போடவா, எங்களை சாகடிக்கவா எங்களை அழைத்து வந்தீர் அப்படின்னு தேவனுக்கு எதிரா அநேக நேரத்தில் அவங்க முறுமுறுத்தாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம், ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். தேவன் எனக்கு வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருப்பார், சில சோதனையான காரியங்களை ஜெயமாக மாற்றி இருப்பார். ஆனா அது எல்லாத்தையும் அந்த பிரச்சனையான நேரத்துல நம்ம மறந்து போயிடுறோம். இன்னைக்கு அநேகர் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும் போதுல இம்மிடியட்டா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பிரதர், ஆண்டவருக்கு கண்ணே இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் இருதயம் கல்லா மாறிட்டா, எனக்கு ஏன் இந்த சோதனை நேரிடுகிறது? நான் அவருடைய ஊழியத்தை தானே செஞ்சேன், அவருக்கு முன்பதாக அநேக காரியங்களை நான் செஞ்சேனே, இவ்வளவு காணிக்க கொடுத்தனே, இவ்வளவு மிஷனரிகளை தாங்கினேனே, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல எதுக்கு இந்த காரியம் தேவன் அனுமதித்தார் அப்படின்னு பேசுறத நம்ம கேட்டிருப்போம். என கண்மானவர்களே, இது சரியா? அப்படியானால் நமக்கு முன்பதாக நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேலருக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம யோசிக்கணும். அவங்களும் அப்படித்தான் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுல இம்மிடியட்டா பண்ணின காரியம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதை செய்கிறோமா? எனக்கு அன்பானவர்களை, இது எப்போ செய்வோம் தெரியுமா? தேவன் மேல் நம்பிக்கை குறையும் போது, ஓ தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போது அவிசுவாசமானது நமக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ, அப்பந்தான் நம்ம இருதயம் மாறுபாடாய் கேடானதாய் மாறும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. மாறாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலர்
தங்களுடைய இருதய கேட்டின் நிமித்தமாக, தேவன் மேல் வைத்த அவிசுவாசத்தின் நிமித்தமாக, வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாறி போனதன் நிமித்தமாக தேவனாலே நடத்தப்பட்டார்கள். ஆனால் வாக்கு தத்தத்தின் அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்காமலே போனார்கள். அந்த கானானுக்குள்ள அவங்க பிரவேசிக்காமலே போகிற வழியிலே மாண்டு போனார்கள். ஒருவேளை இன்னைக்கு தேவன் என்னை நித்தியத்திற்கு நடத்துகையில் சில போராட்டங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில பாடுகள் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படலாம். ஆனாலும் அந்த நேரத்திலும் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, என் இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஏன் கூட தேவன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவரோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும் போதுதான் நமக்கான நித்தியத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்தி செல்லுகிறீர் தகப்பனே, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எல்லா நேரத்திலும் தகப்பனே எங்கள் இருதயத்துல எந்த விதமான அவிசுவாசத்தின் கிரியையும் வராதபடிக்கு ஆவியானவரே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா நேரத்திலும் உம்மை குறித்த அந்த விசுவாசத்துல நாங்க உறுதியா இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.